காராமணி பயத்தங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். கருவேப்பிலை, பல்லாரி, துருவின பூண்டு, துருவின இஞ்சி சேர்த்து வதக்கிடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மசாலா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிடலாம். சின்ன பீஸை கட் பண்ணி வச்சு காராமணி இதில் சேர்த்துடலாம். காராமணி இதில் புரட்டி விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வேக விட்டுடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், காராமணி பைத்தங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.